ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, ட்ரேடிங்னா இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறதுக்கு பேர் ட்ரேடிங். நிறையா ஷார்ட் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங்லாம் சொல்லுவாங்க. பட் பொதுவாக இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்றேன் அப்படின்னா ட்ரேட். இன்வெஸ்டிங்னா மினிமம் ஒரு 5 இயர்ஸாவது நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த ஷேரை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேர் இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க. என்றைக்குமே வேல்யூ இன்வெஸ்டிங்கில் பிஸ்னஸை பார்த்து தான் வாங்குவாங்க. அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் கம்பேரிட்டிவ்லி ட்ரேடிங். ஏன்னா செபியே சொல்லுது ட்ரேட் பண்ணாதீங்க, அதில் நிறைய பேர் அவங்களோட மணியை லூஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரேடிங்கிறது இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது. அண்ட் இன்வெஸ்டிங்கிறது நீங்கள் வாங்கிட்டு மினிமமாக 5 இயர்ஸாவது ஹோல்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்வெஸ்டிங். இந்தியன் மார்க்கெட்டோடைய ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னா, அதாவது 2015 2025 வரைக்கும் நிஃப்டியோடைய ரிட்டர்ன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா சிஏஜிஆர் 11% கிடைச்சிருக்கு. அதுவே லாங் டேர்ம் எடுத்தோம் அப்படின்னா, அதாவது 2000 2025 வரையும் எடுத்தோம்னா சிஏஜிஆர் 15% நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ விச் இஸ் நமக்கு லாங் டேர்மில் போகும்போது நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே